14ஆம் நூற்றாண்டில் அருணகிரிநாதரால் பாடல்பட்ட சிவ சண்முக முருகப் பெருமான். அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள்ல திருவொற்றியூர் பதிகத்துல 2 பாடல் பாடியிருப்பாரு திருவொற்றியூரை பத்தி. அதுல ஒரு பாட்டு, திரு ஒற்றியூரில் கடல் அலைகளுக்கு சமீபத்தில். அதுக்கப்புறமா எப்படி எது நடந்ததுன்னு தெரியல. நம்ம நினைச்சதெல்லாம் தானா நடக்குது. கோயில் கட்டுமானத்துல இருந்து, கோபுரத்துல இருந்து, சிலைகள்ல இருந்து, வர்ணங்கள்ல இருந்து எல்லாமே தானா. முதல் முறையா முருகரே என் வாழ்க்கையில பேசிய அனுபவத்தை உணர்ந்திருக்கேன். டாக்டர் மகாலட்சுமி அப்படின்ற ஒருத்தவங்க கனவுல போய் முருகப்பெருமான் இந்த திருப்புகளை இந்த பால சரஸ்வதிக்கு காட்டுன்னு அவங்களுக்கு உணர்த்தி அவங்க என்கிட்ட அனுப்பும் போது எனக்கு அப்படியே மெய் சிலிர்த்து. என்னை பொறுத்த அளவுக்கு எனக்கு நான் வேண்டி பலன் கேட்டதெல்லாம் எனக்கு நிறைவேற்றி இருக்கிறார். எந்த நம்பிக்கையோடு நம்ம கத்தி அழுது கூப்பாடு போட்டு வேணாலும் அவர் கண்டிப்பா நிறைவேற்றுவாரு.
வருக உயிர் மங்கு பொழுது கடிலே மயிலின் இசை வரவேணும் எதிரை வருக ரகுநாயக வருக மைந்த வருக இங்கு வருக அரசே வருக முனையுங்க வருக மலசூடில வருக என்று பரிவினோடு கோசலை உங்கள வருமாயன் சிந்தை மகிழும் அருகா புறவரில கொஞ்சி மகிழும் அழகா சிந்தை மகிழும் அழகா புறவரில கொஞ்சி மகிழும் அழகா அமர் சிலை சிந்த அசுரர்களை வேரோடு மடியாழுதீரா திங்களரவுலதி சூடிய பரம தந்த குமராலையே கரை பொழுத செந்தி நகரிலே மருவி கதை பெருமானே செந்தி நகரிலே மருவி கதை பெருமானே பெருமானே வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் பேர் பால சரஸ்வதி சாமுவேல். நான் திருவற்றியூர் மண்ணை சேர்ந்தவ. திருவற்றியூர்லயே பிறந்து திருவற்றியூர்லயே வளர்ந்தேன். ஆனா திருவற்றியூர்ல இப்படி ஒரு முருகர் இருக்காருன்றதே வேல்மாறலை கையில எடுத்த பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது. வாழ்க்கையில வேல்மாறல்ன்ற ஒரு அனுபவத்தை 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் எடுக்கும் போது, காமாட்சி அம்மன்னா ரொம்ப உயிர். அந்த அம்மா மாதிரி ஒரு அம்மாவுடைய மகளால இந்த கோவிலுக்கு அவங்களே என்னை கூப்பிட்டுட்டு வந்து காமிச்சாங்க. இப்படி ஒரு பழமையான ஒரு கோவில் இருக்கு, வேல்மரம் எடுத்த கையோட இந்த முருகர் என் வாழ்க்கையில வந்தாரு. அதுக்கப்புறம் வேல்மரலை நல்லபடியா முடிச்சு திருப்புகள்ன்றத இப்ப சமீபத்துல ஒரு மாதத்துக்கு முன்னாடி எழுத ஆரம்பிச்சேன். 108 முறை திருப்புகள் ஒரு சபையில சேர்ந்து திருப்புகள் எழுதிட்டு இருக்கும் போது 100வது திருப்புகள் நான் எழுதும் போது டாக்டர் மகாலட்சுமி அப்படின்ற ஒருத்தவங்க கனவுல போய் முருகப்பெருமான் இந்த திருப்புகளை இந்த பால சரஸ்வதிக்கு காட்டுன்னு அவங்களுக்கு உணர்த்தி அவங்க என்கிட்ட அனுப்பும் போது எனக்கு அப்படியே மெய் சிலிர்த்திருச்சு. எப்படி நம்மளுக்கு திருவற்றியூர்ல இருக்கும் இந்த கோவில திருப்புகள் எழுதியிருக்காங்கன்னு நமக்கு தெரியலையே, ஆனா இந்த முருகப்பெருமான் நமக்கு இந்த திருப்புகளை நம்ம கண்ணுல காமிச்சிருக்காரேன்னு சொல்லிட்டு நான் நல்லபடியா எழுதி முடிச்சேன். இப்போ வேல்மாறல்ன்ற மகா மந்திரத்தை 108 வாட்டி எழுதுனா ஒரு வாட்டி எழுதுனதுன்ற அர்த்தத்துல 21 முறை எழுதலான்னு கையில எடுத்து வச்சு ஒரு வாரம் தான் எழுதிட்டு இருக்கேன். சுவாமி ஞாயிற்றுக்கிழமை விடிய காலம்பரை ஒரு 4:50 மணி இருக்கும். அந்த டைம்ல கனவுல வந்து வாமான்னு கூப்பிட்டாரு. இந்த அக்கா தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி திரும்பினா முருகப்பெருமான் தான் என்ன வந்துட்டு நல்லா இருக்கியாமா வாமான் முதல் முறையா முருகரே என் வாழ்க்கையில வந்து பேசிய அனுபவத்தை உணர்ந்திருக்கேன். இதே சன்னதியில இவரை பத்தி பேசுவேன்னு நான் நினைச்சே பார்க்கல. இன்னைக்கு சுவாமி என்னை இந்த சன்னதியில நிப்பாட்டி பேச வச்சிருக்கிறது அதை விட அற்புதமா நினைக்கிறேன். இந்த சன்னதியில எனக்கு பிடிச்சதே வாட்டி நான் வரும்போது இங்க சமேதரா இருந்து இவங்க பூஜை பண்றாங்க. அம்மாவும் அப்பாவும் அவங்க வயசுல என்னன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தெரியுறாங்கன்னா, வடிவுடை அம்மன் கோவில்ல கலிங்க நாயனார் மனைவி சமேதரா விளக்கேத்தி இங்க முக்தி அடைஞ்சாங்க. அந்த ஸ்தலத்துல நான் போயிட்டு வந்த அனுபவம் நிறையவே இருக்கு. அந்த மாதிரி இவங்க 2 பேரும் என் கண்ணுக்கு சாட்சாத். இவங்க 2 பேருமே சமேதரா தெரிஞ்சு நான் சொன்னதே நேத்துதான் சொல்லியிருக்கேன் அந்த அக்கா கிட்ட. நீங்க சமேதரா இந்த கோவில்ல விளக்கேத்துறீங்க, எத்தனை கோவில் இந்த மாதிரி சமேதரா தீபார்த்தனை காட்டுவாங்கன்னு தெரியல, நீங்க என் கண்ணுக்கு அப்படிதான் தெரியுறீங்கக்கா அப்படின்னு சொல்லி நான் வணங்கிட்டு போனேன். சுவாமி இன்னைக்கு கூப்பிட்டு இப்படி பேச வைப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்படி முருகருடைய பெருமையை சொல்லுற அனுபவத்தை கொடுத்த முருகப்பெருமானுக்கு இந்த வேலையில நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேரு தேன்மொழி. நான் திருவத்தூர்ல தான் இருக்கிறேன். இவரு சக்தி வாய்ந்தவர் முருகர். இந்த முருகர் வந்து இவர் நம்ம கேட்டதை பலன் கொடுப்பாரு, பலன் கொடுக்காத இருக்க மாட்டாரு. எந்த நம்பிக்கையோட நம்ம கத்தி அழுது கூப்பாடு போட்டு வேணாலும் அவர் கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. என்னை பொறுத்த அளவுக்கு எனக்கு நான் வேண்டி பலன் கேட்டதெல்லாம் எனக்கு நிறைவேற்றி இருக்கிறார். இப்போ வந்து என் தங்கச்சி பொண்ணுக்கு சம்மதிக்கவே இல்லை அவ கல்யாணத்துக்கு. அவரை வேண்டிக்கிட்டு நான் போய் அவ நெத்தியில திருநீரை வச்சு அவர் ரொம்ப சம்மதிச்சுட்டாவ. அதை வந்து இந்த கோயில் அம்மா கிட்ட நான் சொல்லிட்டு போனேன். நான் இது வரைக்கும் அவங்க கிட்ட எதுவுமே பேசுனதே கிடையாது. வருவேன், சாமி கும்பிடுவேன், போய்கினே இருப்பேன். எனக்கு
எனக்கு என்னன்னே தெரியல. அவரை பத்தி நான் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் சொல்லிட்டு போனேன் நான். ஆனா அது நல்லா பலன் கொடுத்தது எனக்கு. இவரை வேண்டவங்களுக்கு எந்த நிஜமா பலன் கிடைக்குது. கண்டிப்பா வாங்க, இவரை கையெழுத்து கும்பிடுங்க, வேண்டதை கரெக்டா கொடுப்பாரு. அவரு நல்ல தெய்வ சக்தி வாய்ந்த முருகர். இவர் திருவேல் முருகனுக்கு அரோகரா. நான் அருள்மிகு சிவசண்முக பெருமான் கோயில் திருக்கோயில்ல பூஜை பண்ண. என்னோட பேர் ராஜேஷ். இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது எடுத்து கட்டப்பட்ட கோயில். இந்த கோயில் இதுக்கு முன்னாடி ரொம்ப பள்ளத்துல சின்னதா இருந்தது. இந்த கோயில் வந்து அருணகிரிநாதரால் பாடப்பட்டது. மூலவர் முருகர், வள்ளி தெய்வானையோட அருணகிரிநாதர் சிலையும் இருக்கும். தமிழகத்திலேயே எந்த கோயில்லையும் இவ்வளோ பழமையான அருணகிரிநாதர் சிலை கிடையாது. அருணகிரிநாதர் சிலை அமைப்பு ஒரு கையில ஏடும் ஒரு கையில சின்முத்திரையும் காட்டினபடி அமைஞ்சிருக்கும். இது கடற்கரை ஓரம் பெரிய கோயிலா இருந்திருக்கு. 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அப்போ ஒரு கடல் அரிப்பு ஏற்பட்டப்போ அங்க இருந்த மீனவ மக்கள் முருகர், வள்ளி தெய்வயானை, அருணகிரிநாதர் இந்த 4 சிலைகளை மட்டும் முன்னாடி நவத்திட்டு வந்திருக்கிறாங்க. 1968 நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு அப்போ வந்து இங்க ஒரு சின்ன கோயில ஓலை குடிசையில இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க தொழில் வளர்ச்சி ஏற்பட கம்பெனிகள் வர அங்க வேலை செஞ்சவங்கெல்லாம் சேர்ந்து சின்னதா ஒரு சுற்றுச்சுவர் மட்டும் கட்டி வச்சிருந்தாங்க. மேல ஒரு கூரை போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 40 வருஷம் அதுக்கப்புறம் எந்தவித முன்னேற்றமும் இல்லாம அப்படியே இருந்தது. இப்போ வந்து நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பூஜை ஆரம்பிச்ச பிறகு அதுக்கப்புறமா எப்படி எது நடந்ததுன்னு தெரியல. நம்ம நினைச்சதெல்லாம் தானா நடக்குது. கோயில் கட்டுமானத்துல இருந்து, கோபுரத்துல இருந்து, சிலைகள்ல இருந்து, வர்ணங்கள்ல இருந்து எல்லாமே தானா நடக்குது. எந்த மாயம் எப்படின்னு தெரியல. இதுல திருவாசகத்துல ஒரு வார்த்தை வரும், ஒரு வரி வரும், அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து. அவனை வணங்கணும்னாவே அவன் அருள் வேணும்னுவாங்க. அந்த மாதிரி இவனை வணங்கணும்னா இவன் கூப்பிட்டாதான் உள்ள வர முடியும். எங்கெங்க இருந்தோ அவங்க கனவுல போய் சொல்லி அவங்க இங்க வந்து கும்பிட்டு போறாங்க. எனக்கும் அதை பத்தி தெரியல. வர்றவங்க எங்க இருந்து வர்றாங்கன்னு எனக்கு தெரியாது. நம்ம பூஜை பண்றோம், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அந்த சாமியோட அலங்காரத்தை நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த அலங்காரமும் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. கிட்ட போய் நின்னதுதான். எல்லாமே அவர் தான் பண்றாரு. அவன் அருள்ல தான் பண்றாரு. கோயிலோட வரலாறுன்னு பார்த்தா இந்த திருப்புகள் தான். இந்த கல்வெட்டை பத்தி, இந்த கல்வெட்டுல அந்த திருப்புகள் பதிஞ்சிருப்பான். திருப்புகள்ல திருவொற்றியூர் பதிகத்துல இது 2 பாட்டு பாடியிருப்பாரு. இதுல ஒரு பாட்டு வந்து இவரை பத்தி பாடினது. சொரூப பிரகாசன் ஆரம்பிக்கிற அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள்ல திருவொற்றியூர் பதிகத்துல 2 பாடல் பாடியிருப்பாரு திருவொற்றியூரை பத்தி. அதுல ஒரு பாட்டு இந்த சொரூப பிரகாசன் ஆரம்பிக்கிற இந்த பாட்டு இவரை பத்தி பாடினது. இது பாடல் வரிகள், இது விளக்க உரை. இந்த விளக்க உரையில முதல் 4 வரிகள் வரைக்கும் முருகனை பத்தி பாடியிருப்பாரு. அடுத்து வர 3 வரி வந்து தன்னோட, அதாவது அருணகிரிநாதரோட முக்திய பத்தி இதுல முருகன்கிட்ட கேட்டிருக்காரு. இது வரைக்கும் திருப்புகள்ல வேற எந்த பாட்டுலயும் அவரை முக்தியை பத்தி கேட்டதே இல்லை. தன்னோட முக்தியை பத்தி இதுல கேட்டிருப்பாரு. அது மாதிரி அவரு இங்க முருகனை பார்க்கும்போது அந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்றத வர்ணிச்சு அடுத்த 4 வரி பாடியிருப்பாரு. பிரகாசமான ஒளி உடையவனே, முழு முதற் பொருளாய் நிற்பவனே, இன்பம் கூடிய வகையிலான பரமானந்தத்தை உடையவனே, மாதர்களின் வயிற்றிடையே ஊறுகின்ற கருவாய் பிறவாதபடி, அதாவது தன்னை வந்து இன்னொரு பிறவி என்னை பிறக்க வைக்காத, பிறவாதபடி உனது திருவடிகளை அடைய குற்றமில்லாத சிவகதியை பெற்று துன்பங்கள் யாவையும் கடக்க மாட்டேனோ. என்னை வந்து எந்த குற்றங்களும் இல்லாம உன்னோட பாதத்துல சேர்த்துக்கோன்னு வேண்டாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன காட்சியில அவரை பார்க்கறாருன்றத சொல்றாரு. பேரொளி பொருந்திய ஒளி உடைய வேலை கையில் பிடித்தபடி உள்ள திருமாலின் மருமகனே, குமரனே, கீர்த்தி உள்ள குகனே, லட்சுமி சேர்ந்து பொருந்தி இருக்கும் நகரமான திரு ஒற்றியூரில் கடல் அலைகளுக்கு சமீபத்தில். நான் சொன்னேன் இல்லையா, கடற்கரை ஓரம் இவர் கோயில் கொண்டு வந்தாருன்னு, அதை இங்க அவர் சொல்றாரு. கடல் அலைகளுக்கு சமீபத்தில் இருக்கும் ஆதிசிவன் அருளிய குழந்தையே, யோகத்திலும் தவத்திலும் மிக சிறப்பு அடைந்த மகா தவசிகள். யார சொல்றாருன்னா நம்ம அருணகிரிநாதர், வள்ளலார், இவங்க மாதிரி தவசிகள்
நெஞ்சம் என்றும் இடத்தில் வீட்டிருக்கும் பெருமானே சிவசுப்ர மாமணியே. சிவசுப்ர மாமணியேங்கிறது அருவம், மிக தூய்மையான பேரொளியே. சிவனின் அருவம் வந்து சிவசுப்ர மாமணியர், சிவனின் உருவம் வந்து சிவசண்முக பெருமான். நம்ம ஒரு அருவத்தை பார்க்கணும் அப்படின்னா நம்மளால பார்க்க முடியாது, ஆனா உருவத்தை நம்ம கண்களால பார்க்க முடியும். அந்த சிவசண்முக பெருமான்ற உருவத்தை மனசுல நிறுத்தி அவனை வந்து வேண்டுனா சிவசண்முக பெருமான்ற அருவத்தை நம்மளால அடைய முடியும். அதுதான் இந்த பாட்டுல அவர் சொல்ல வராரு. சிவசண்முக பெருமானை பொறுத்த வரைக்கும் அவங்க யார் கனவுல வந்து இங்க வரணும்னு சொல்றாரோ அவங்க எவ்வளவு தூரத்துல இருந்தும் இங்க வந்து செயல்படுவாங்க அவரை தரிசிக்கிறதுக்கு. ஒரு வாட்டி உள்ள வந்து அவரை தரிசிச்சவங்களுக்கு பல பெரும் நன்மைகள் நடந்திருக்கு. அவங்க மனசுல வேண்டதை அப்படியே நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நான் சொல்லலை, வர்றவங்க எனக்கு சொல்றதுதான். அவங்க என்ன வேண்டாங்கன்னு நமக்கு தெரியாது, என்ன நிறைவேறுச்சுன்னு நமக்கு தெரியாது. அவங்க சொல்றதுதான் நமக்கு. பல பேர் வந்து டாக்டர், அந்த குழந்தைங்க படிக்கிற பசங்க டாக்டர் சீட்டு கிடைச்சிருக்குது, நான் வந்து வேண்டிக்கிட்டேன் எனக்கு டாக்டர் சீட்டு கிடைச்சிருக்குன்னு ஒரு அம்மா வந்து வெள்ளி கவசமே ஒரு 3 லட்ச ரூபா மதிப்புள்ள வெள்ளி கவசமே செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேண்டுதலுக்கு அவங்க வேண்டுதலை வைக்கிறதுக்கு ஒரு அந்த நேரத்துக்கே அவர் முடிச்சு கொடுத்துட்டதா அவங்க சொல்றாங்க. அது மாதிரி பக்தர்கள் வந்து அவன் அருள் பெறும்படி கேட்டுக்கொள்ளும்.